ஞானோதயம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, உலகமே அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி தாங்க. ஏன் அது என்ன அச்சுறுத்தக்கூடிய விஷயம்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஏன்னா இந்த குரு பயிற்சினா எல்லோரும் சந்தோஷம் வரும். ஏன்னா இந்த குருபலம் வந்திருக்கா, எனக்கு கல்யாணம் நடக்க போதா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ராகு கேது பயிற்சினா கூட ஓகே, எனக்கு எப்படி இருக்குங்க ராகு கேது பயிற்சின்னு இப்படி தான் கேட்பாங்க. ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு மட்டும் பாருங்களேன், மேடம் எனக்கு 7 ஸ்டார்ட் ஆகிடுச்சா மேடம், எனக்கு அஷ்டமத்து சனி வருதா மேடம், அது என்னன்னு சொல்கிறாங்க, விரைய சனின்றாங்க, ஒருத்தங்க 7 சனின்றாங்க, எது உண்மையான சனின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த 7 சனியில் தான் நிறைய பிரச்சனைகள் வருன்றது எல்லா மக்களுக்கும் தெரியும். ஏன்னா சனி பகவானுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதிமான். 30 வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருஷம் வீழ்ந்தவரும் இல்லை அன்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ற ஒரு விஷயமே சனி பகவானால் தாங்க வந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது 30 வருஷத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக ஒருத்தனுடைய வாழ்வில் சனி பகவான் வந்தே தீருவார். ஏன் அந்த 30 வருஷம் கழித்து வரார்? அது மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தீர்ப்பளிக்க, அதாவது தண்டனை செய்ய வருகிறாருங்க. ஸோ அதற்கு இந்த சனி பெயர்ச்சி, அதாவது யார் யாருக்கெல்லாம் 7 சனி வருகிறது, யாருக்கெல்லாம் அஷ்டமத்து சனி வருகிறது, யார் யாருக்கு அர்த்தாஷ்டம சனி, இவ்வாறான சனிகள், கண்ட சனி, இந்த சனிகள்லாம் வரப்போகுதுன்ற விஷயத்தையும் பார்த்துவிட்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் நான் சொல்ல போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பெயர்ச்சி என்றைக்கு ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 20/12/2023 வாக்கிய பஞ்சாங்கப்படி மாலை 5 மணிக்கு மேலே திருநள்ளாறில் நீங்கள் அதாவது வழிபடுவாங்க சனி பகவானுக்காக, அதாவது சனி பயிற்சிக்காக, சரிங்களா? ஸோ இந்த சனி பயிற்சியால் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விளைவுகள் நடக்கும் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது 10வது இடம் என்று சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கர்மஸ்தானம். அந்த ஸ்தானத்திலிருந்து 11வது இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு போகிறார். லாபம் என்றாலே எல்லாருக்குமே தெரியும், பேர்லேயே லாபம் இருக்குது, பணம் வருமா, லாபம் இருக்குது அப்படின்ற ஒரு அர்த்தம் தான். அதுவும் சனி பகவான் 11ல் வருவது மிக அபூர்வம், மிக ஒரு சந்தோஷமான ஒரு நிலை. உபஜயஸ்தானம் என்று சொல்வார்கள். 3, 6, 10, 11, அதுவும் 11ஆம் இடம் மிகப்பெரிய பாக்கியம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ அந்த ஸ்தானத்தில் சனி பகவான் வரும்பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அங்கேயும் நிரந்தரமாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க. அது மட்டுமா, அதே மாதிரி உங்களுக்கு ஜென்மத்தில் இது வரைக்கும் ராகுலாம் இருந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த இடமாற்றங்கள் நிறையா விஷயங்கள்லாம் நீங்கள் நடந்திருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போதுங்க இந்த சனி பயிற்சி. குடும்பத்தோட மீண்டும் ஒற்றுமையாக இருப்பதற்கு இது மாதிரி பல விஷயத்திற்கு வழிவகுக்குது. அதுவும் இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குருவும் மாறுவார். இன்னும் கோலாகலமாக இருக்க போது திருமணம் நடக்கும் வீட்டில், அதாவது நல்ல சுபகாரியங்கள் நடக்கும், வீடு வாங்குவீங்க, வீடு இது மாதிரி நிறைய விஷயங்கள் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பணத்தை டெபாசிட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டியது சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வருவது மிக உத்தமம். சனி பகவானுக்கு செய்யுங்க, வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சி என்பதை பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது சனி எங்கேருந்து எங்கே போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்துலேருந்து கர்மஸ்தானத்துக்கு போகிறார். கர்மம் என்றால் என்ன? தொழில். எல்லாருக்கும் வாழ்க்கையே தொழில் தானேங்க, அப்புறம் தானே எல்லாமே. ஜீவனத்துக்கு முதல்ல உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னும் போது அந்த உணவுக்கு முக்கியமான விஷயம் கர்மம், வேலை செய்தல். அந்த வேலைக்கு முக்கியத்துவமாக கொடுக்கக்கூடிய இதுதான் பார்த்திங்கன்னா சனி பகவான் 10வது இடத்துல எங்கே இருக்கார் பார்த்திங்கன்னா போயிருக்காருன்னா தொழில்ஸ்தானத்துக்கு போகிறார். அப்படின்னும் நிச்சயமாக வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கொடுப்பார். அது மாதிரி சில நல்ல நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தொழில்ஸ்தானத்துக்கு வராது, வேலையே இல்லை, ₹1 வரல அப்படின்ற கூடிய ரிஷபராசி என்பவர்கள் கூட மெய்வருத்த கூலி தரும் என்று சனியோடைய விஷயம். உழைப்பாளி ஒரு கிரகம்னாலே சனி தான். ஸோ அதனால் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நிச்சயமாக கொடுப்பார், கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டார். ஸோ அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கும், அதுவும் நிரந்தர பணியாகவும் அமையும். ஒரு சிலருக்கு ஒரு 3 மாதம் அங்கே இருப்பாங்க, ஒரு 6 மாதம் இருப்பாங்க, 2 வருஷம் அங்கே இருப்பாங்க, ஒரு நிரந்தரமாகவே இருக்க மாட்டாங்க. அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வரப்போகுதுங்க. அது மட்டுமா, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம், காதல் கண் சிமிட்டும், இப்படி பல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிகழ்ச்சி தரப்போகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வேறு ராகு பகவானும் இருக்காங்க. இப்போ கேட்கவே வேணாம், கலக்க போகிறீங்க, சூப்பராக இருக்க போதுங்க. ரிஷபராசிக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதனை காலம் மாடு மாதிரி உழைத்து நீங்கள்
அதை அதாவது தக்க வைத்துக் கொள்கிறீர்கள், அதில் அதை சமாளிக்கிறீங்க. அதான் முக்கியமான விஷயம். ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் எவ்வளோ வரும், ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஓவர் கம் பண்ணிடுவீங்க. ரொம்ப சாஃப்டான கேரக்டரு. அதே மாதிரி சாது மிரண்டால் காடு தாண்டாதுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு மனசுங்க. சரிங்க, வாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பரிகாரமாக அப்படின்னு பார்க்கும்போது, இன்று அதாவது நீங்கள் சனி பயிற்சியின் பொழுது அன்றைக்கே போய்ட்டு கோவிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிடுங்க அப்படின்றது நான் சொல்லவே மாட்டேன். உங்கள் நட்சத்திரம் என்னைக்கு அப்படின்னு பார்த்துட்டு அன்றைக்கு போய்ட்டு கோவிலுக்கு போய்ட்டு வருவது மிக சிறப்புங்க. சரிங்களா? அடுத்த ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் எங்கே இருக்காருன்னா மிதுனத்தில் இருந்ததில்ல இந்த கரெக்டாக பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி முடிய போதுங்க. முடிந்து பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். ஸோ அதே ஒரு பெரிய ரிலீஃப் மிதுனராசி அன்பர்களுக்கு சூப்பராகவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா 2.5 வருஷமாக ரொம்ப மன உளைச்சலில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. நல்லா தானே பண்ணுறோம், நல்லா தானே செய்கிறோம், நம்ம ஏன் முன்னுக்கு வர முடியல, நம்ம ஏன் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கம் இருக்கும்ல மிதுனராசி அன்பர்களுக்கு. அதெல்லாமே உங்களுக்கு நீங்கள் போது இனிமேட்டு சுபிட்சம் என்று சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் பாகிஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார்னும் போது நிச்சயமாக பண வரவில் எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மூதாதையுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் நினைச்ச சில காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி பெறும். இவ்வாறு பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. அதனால் கவலைப்படாதீங்க மிதுனராசி அன்பர்களே. உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகளே கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். இது மாதிரி பல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழல் உண்டு. அது மட்டுமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வேறு குரு பகவான் இருக்கார். இதனால் அதாவது லாபத்தை அள்ளித்தரக்கூடிய சில விஷயங்களும் நடக்கப்போது. கணவன் மனைவி உறவுலையும் நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு நல்லதும் நடக்கும். அவருடைய முன்னேற்றமும் உங்களுக்கு மனதை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும். வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படும். சரிங்க, நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த சனி பயிற்சியின் பொழுது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பரிகாரமாக அப்படின் பொழுது நீங்கள் நிச்சயமாக பிள்ளையாருக்கு அருகம்புல் சாத்துங்கள். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க. பல விதங்களிலும் உங்களுக்கு நன்மையே நடக்கும். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் எங்கேருந்து எங்கே போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இது வரைக்கும் கண்டக சனியாக 7ல் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு. ஸோ இதனால் நிச்சயமாக உங்களுக்கு பல விதங்களின் நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, 8வது இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க, மங்கல்ய ஸ்தானம் சொல்லுவாங்க, மாரகஸ்தானம் கூட சொல்லுவாங்க. ஸோ வண்டி வாகனத்தில் பயணம் செய்ய விஷயங்கள், சிறு சிறு விபத்துகள், காயங்கள், இது மாதிரி அடிபடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்பதற்காக கடகராசி என்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் பொதுவாகவே சனி பகவான் சாதாரணமாக விட்டுற மாட்டார். அதனால் நீங்கள் கூடுமான வரை நேர்மையாகவும் நீதியாகவும் இருந்தீர்கள் என்றாலே சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தாங்க தருவார். சரிங்க, அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறச்ச, நீங்கள் பொதுவாகவே எல்தீபம் சனிக்கிழமை ஏற்றிட்டு வருவது நல்லது. அதே நேரத்தில் ஆஞ்சநேயருடைய இது இருக்கு இல்லையா, ஸ்லோகங்கள்லாம் படிங்க. பல விதங்களில் ஆஞ்சநேயர் உங்களை காப்பாற்றுவார். நிச்சயமாக வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து, அதாவது சனியினுடைய இன்னல்களிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அதாவது கடவுள் என்று பார்த்திங்கன்னா பிள்ளையாரும் ஆஞ்சநேயர் தான். ஸோ நீங்கள் அவங்கள நல்லபடியாக கெட்டியாக பிடிச்சிங்க. நிச்சயமாக இந்த பக்தர்களை பிடிக்கக்கூடிய, அதாவது ஆஞ்சநேயரை நீங்கள் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியுங்க. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பயிற்சி ரொம்ப அருமையாகவே இருக்கும்னு சொல்லாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அவர் ரொம்ப அருமையாகவே இருப்பாருங்க. ஆனால் சூரியனுக்கும் சனிக்கும் ஒத்து வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அதனால் இந்த 7ல் வர உங்களுக்கு சனி வரப்போது கண்டக சனியாக. ஸோ கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய களத்திர ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார். அதனால் நிச்சயமாக பல விதங்களிலும் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். அதாவது யோகாதிபதியே சூரியனுக்கு புதன் தாங்க. அதனால் ரொம்ப சூப்பராகவே இருப்பாங்க. ஆனால் இந்த சனி என்ன பண்ணுது, 7ல் இருக்கிறனால நிச்சயமாக திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விட்டு கொடுங்கள், கெட்டு போக மாட்டீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக மற்றபடி தொழில் ரீதியாக எல்லாமே சூப்பராகவே இருக்குங்க. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹார்ட் பிரச்சனை இதெல்லாம் வயதானவர்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்க. சுகர் பிரச்சனைலாம் இருக்கும் இல்லையா, அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சரிங்க, நீங்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதாவது கணவன் மனைவி உறவு, நட்புகள் உறவு மற்றும் பார்ட்னர், அதாவது கூட்டு தொழிலில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
அவங்ககிட்ட விட்டு கொடுத்து செல்லணும். அப்போ தான் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இல்லைனா அது அப்படியே எதிர்மாறான ஆகிடுங்க. சரிங்க, நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இது சனி பயிற்சிக்கு பரிகாரமாக அப்படின்போது, உடல் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது மாற்றுத்திறனாளிகள், அவர்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் செய்து கொடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு அன்னதானமாவது செய்யுங்க. அது உங்கள் நட்சத்திரத்தை அன்றைக்கி செய்யுங்க. அது உங்களுக்கு பரிபூர்ணமாக பலன் பண்ணுங்க. அடுத்தபடியாக கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு சனி பகவான் எங்கே இருந்து எங்கே போகிறார் பார்த்தீங்கன்னா, 5வது இடத்துலேருந்து 6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்திற்கு செல்கிறார். இதனால் உங்களுக்கு பல விதங்களின் நன்மைகள் நிச்சயமாக கிட்டும். அதாவது தொட்டதெல்லாம் துலங்கும் சொல்லலாம், எல்லாமே வெற்றி தாங்க. அது கன்னிராசி கேட்க வேணால் வேறு லெவல் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குது. அது சனி வேறு நட்பு வேறு, கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதலே செய்ய மாட்டார். அதுவும் 6ல் வர இருக்கார், எல்லாமே ஜெயம்தான். கோர்ட்டு கேஸு பணம் சொத்து எல்லாமே உங்களுக்கு வரப்போகுதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருங்க. நீங்கள் யாருக்கும் கெடுதல் பண்ணாதீங்க, நியாயமாக நடந்துக்குங்க. நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மையை தருவார். அஷ்டமத்து குருவாக இருக்கிறார். இருந்தாலும் இப்போ வந்து அந்த குருவும் மாறுவார் ஏப்ரலுக்கு அப்புறம். அப்போ இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஹெல்த் நல்லாயிருக்கும், உடல் நலம்னா ரொம்ப தேஜஸ் பொலிவாக இருக்கும். இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்க, நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பரிகாரமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் வந்து கரெக்டாக அந்த சனிக்கிழமை அன்று எல் தீபம் ஏற்றிவிட்டு காகத் வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தக பிரச்சோதயாத், இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 8 முறையாவது நீங்கள் படித்து வந்தீர்கள் என்றால் பல விதங்களும் உங்களுக்கு நன்மைகளே கிட்டும். சரிங்களா, 108 தடவை கூட படிக்கலாம். டெய்லி படித்தாலும் நல்லது தான். சனிக்கிழமை கண்டிப்பாக படிங்க. நிச்சயமாக சனிவுக்கு வந்து இந்த சோதர பிரியர்வாங்க, இதெல்லாம் பாடினா ரொம்ப பிடிக்கும். அடுத்த ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சனி பயிற்சின்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் எங்கேருந்து எங்கே போகிறார் பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாருங்க. உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிடுச்சிங்க. அர்த்தாஷ்டம சனியும் ஒரே படுத்தி தான் எடுத்துருக்கோம், அலைச்சல் கொடுத்துருக்கோம், பணம் விரயமாக இருக்கும், உங்கள் பிள்ளைங்களை பற்றின சிந்தனைகள் இருக்கும், கணவன் மனைவி உறவில் ரொம்ப டார்ச்சராக இருந்திருக்கும், வீடு வந்து வில்லங்கமாக இருக்கும், அதுமாதிரி வண்டி வாகனம் பழுது அடைஞ்சிருக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட செலவுகள் பிரச்சனைகள்னு ஏகப்பட்ட மேட்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க துலாம் ராசி அன்பர்கள். கவலைப்படாதீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுலையும் நல்ல ஒரு அந்யோன்யமும் உண்டாகும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிக அருமையாகவே இருக்குங்க. அதனால் பொதுவாகவே உங்களுக்கு வந்து ஒரு யாருக்காவது வாக்கு கொடுத்தீர்கள்னா நிறைவேற்றக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு உண்டு. இந்த 5வது இடத்தில் சனி பகவான் இருக்கிறனால பிள்ளைகளால் வரக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்கள் பூரிப்படைவீர்கள். உங்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. அது வெளிநாடு செல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு பயணம் உண்டு. அதே மாதிரி வேலை வாய்ப்பும் கிடைக்கும். மொத்தத்தில் ஒரு வீடு கட்டுறது, இது மாதிரி நல்ல நல்ல சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போதுங்க இந்த சனி பயிற்சியால். அனுபவிச்சுக்குங்க. சரிங்க, நீங்கள் வந்து இந்த சனி பயிற்சி இந்த பரிகாரத்துக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறச்சா, நீங்கள் காக்காவுக்கு வந்து டெய்லி காகத்துக்கு அன்னம் போட்டுட்டு சாப்பிடுங்க. என்ன இது வேணாலும் அது செஞ்சுட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பல விதமான நன்மைகள் நிச்சயம் நடக்குங்க. சரிங்க, அடுத்த ராசி எது? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு அதாவது சனி பகவான் 3லிருந்து 4வது இடத்துக்கு போகிறாரு. ஸோ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 6ல் வர குரு என்னங்க எல்லாமே கெட்டு போய் கிடக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறது புரியுது. கவலைப்படாதீங்க, ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பகவான் மாறுவார். சனி பகவான் ஆட்சியோடு தான் இருக்கார். அம்மாவோட உடல்நலத்தை தயவு செய்து பார்த்துங்க. அடிக்கடி கொண்டு போய் மருத்துவ அதாவது செக்கப் பண்ணி பாருங்கள், கண்ணு செக்கப் பண்ணுங்கள். இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். அந்த சனி பகவான் வந்து என்னென்னா, நேர்மையாக இருந்தீர்கள் என்றாலே சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார். அதாவது இருக்கும்போது பார்த்துங்க, போனதுக்கப்புறம் பார்க்குறது வேஸ்ட்டுங்க. சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக பல விதங்கள் நன்மைகள் உண்டு. அது மாதிரி வீடு வாங்குறது, மனை வாங்குறது, இதெல்லாம் சின்ன சின்ன லிட்டிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி வண்டி வாங்கினா கூட அதில் ஒரு ஆர்சி புக்கோ ஒரு கரெக்டாக எல்லாமே பார்த்து பண்ணுறதுக்கு ரொம்ப, அதாவது இந்த வீடு வாகனம் இதில் தான் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதில் தான் சிறு சிறு தடைகள் பிரச்சனைகள்லாம் சனி பகவான் தருவார். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போதும் நீங்கள் கவனமாக போகணுங்க, வரணுங்க. சரிங்களா, அதனால் உங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கும்பொழுது, இந்த அர்த்தாஷ்டம சனியில் நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு விஷயங்க. அதாவது உங்களுடைய நட்சத்திரத்தன்று முடிந்தால் திருநள்ளாறு சென்று வருவது நல்லது. அப்படி இல்லையா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த அர்ச்சனையை நம்ம எடுத்துகிட்டு வர வேணாங்க. அங்கேயே போட்டுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு எல் சாதம் வந்து ஒரு 3 பேருக்கு அந்த ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் விடுங்க, நல்லதே நடக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு சனி பயிற்சி சூப்பராகவே இருக்குன்னு சொல்லாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துலேருந்து 3வது இடம்ன்றதுக்கு போகிறாரு. ஸோ 7.5 சனி
விட்டுச்சு, 7:30 போயிடுச்சு, டம் 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 அப்படின்வாங்கள்ல, அது மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போகுதுங்க. ஏன்னா 7:30லாம் இந்த 7:30 வருஷம் துன்பத்தை கொடுத்த அந்த சனி பகவான் போகும்போது நல்ல விஷயத்தை கொடுத்து விட்டு செல்லும். உயிர் பலி போயிருக்கும், நிறைய விஷயங்கள், திருமணம் இல்லை, மனைவி இல்லை, குழந்தைங்க நம்மளை விட்டு போயிருப்பாங்க. ஸோ எவ்வளவோ துன்பங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த 7:30 சனி உங்களை விட்டு போகிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் தெரியுங்களா? திருமணம் நடக்கும், அதுவும் மனைவி இல்லைன்னா நிச்சயமாக திருமணம் நடக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமணம் நடக்கும், இது மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டிகிரி முடிப்பீங்க, அரியர்ஸ் வச்சுருந்த எல்லாமே முடிச்சிருவீங்க, இதே மாதிரி. அப்புறம் வேலை கிடைக்குங்க, முக்கியமாக நிரந்தர வேலையும் கிடைக்கும், நிரந்தர ஒரு வருவாய் கிடைப்பதற்கு இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு சூப்பராகவே இருக்குங்க இந்த சனி பயிற்சி. சரிங்க, உங்களுக்கு வந்து என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் நல்லது செய்யலாம், எதுக்கு பரிகாரம்லாம் கேட்காதீங்க, நிச்சயமாக செய்யுங்க. தானம், அதாவது அன்னதானம் வந்து எல்லாம் வந்து நம்ம சாதத்தில் பிணைஞ்சி காக்காக்கு போடுங்க, அன்னதானமாக பண்ணுங்கள், நல்லதே நடக்குங்க. மகர ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்கள் ராசிக்கு, அதாவது குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு ஜென்மத்திலேருந்து, அதாவது ஜென்ம சனி விட்டுடுச்சிங்க உங்களுக்கு, அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். எப்போதுமே தலையை கெட்டியாக பிடிச்சி அப்படி இருக்கும், உடம்பு டைட்டாக பிடிச்சிட்டு அமுத்திட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒருத்தங்க நம்மளை விட்டுட்டா அப்படி இருக்கும், ஒரு 10 பேர் நம்மளை பிடிச்சி டைட்டாக பிடிச்சிருந்தா மூச்சு திணறோம் இல்லையா? அப்பாட விட்டு காலை பிடிச்சாங்கனால அப்பா ஒரு ஃப்ரீ கிடைக்கணும். அதுதாங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அருமையாகவே இருக்குங்க. ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. பாருங்கள், நிச்சயமாக நல்லதே நடக்குங்க. அதனால் மகர ராசி என்பவர்களுக்கு திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், துணை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக ஒரு துணை கிடைக்கும். இதெல்லாம் பல விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. நீங்களே சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கும் ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. சரிங்க, நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த சனி பயிற்சிக்கு இந்த பரிகாரமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காக்காவுக்கு அன்னதானம் போடுங்க, காக்காவுக்கு சாப்பாடு போட்டுட்டு சாப்பிடுங்க, முடிஞ்சால் திருநள்ளாறு போயிட்டு வாங்க. உங்கள் நட்சத்திரத்தை அன்றைக்கி போயிட்டு வர்றது மிக சிறப்புங்க. சரிங்களா? அடுத்தபடியாக கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி இப்போ வரப்போகுது. ஸோ ஹெல்த் வைஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க, சுகர் பேஷண்ட், இவங்க எல்லாமே ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். இந்த ஆன்ஜியோ பண்ணுறது, அதுவாகிடுது, பல் சொத்தையாகிறது, கால் வலி, மூட்டு வலி, பிளேட் விற்கிறது, சின்ன சின்ன ஆக்சிடென்ட், இது மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. என்னங்க இப்படி பயமுத்திர நினச்சிக்காதீங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்து தசாபதி நல்லா இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லது தான் நடக்குங்க. சரிங்களா? கவலை வேண்டாம். அதே மாதிரி ஜென்ம சனியாக இருக்கும்பொழுது உங்களுக்கு எல்லாரை பற்றி புரிஞ்சிக்க முடியும், யார் எப்படின்னு. அதனால் அது ஒரு வாய்ப்பு. ஆனால் என்ன இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுப்பாரா அப்படின்னு கேட்காதீங்க. என்ன காரணம், நீங்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்தீர்கள் என்றால் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை சனி பகவான் காப்பாற்றுவார். சரிங்க, நீங்கள் என்ன பண்ணலாம் பரிகாரமாக அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து சனி பகவானுக்கு தீபம் ஏற்றிட்டே வாங்க, சனிக்கிழமை தோறும் பண்ணிகிட்டே வாங்க, பல விதங்களையும் நன்மைகள் நடக்குங்க. அடுத்த ராசி எது? மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? மீனராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு சொல்லாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் இருந்த இந்த சனி பகவான் எங்கேருந்து எங்கே போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரயஸ்தானத்துக்கு வராரு. இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்தாருங்க, சூப்பராகவே இருந்ததுங்க. இனிமேட்டு தான் கொஞ்சம் 7:30 சனி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன காரணம்னா, உங்களுக்கே தெரியும் 7:30 தான் கொஞ்சம் பிரச்சனைலாம் வரும்ன்றது. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் நீங்கள் இருந்தீர்கள் என்றாலே சனி உங்களை எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காதுங்க. ஜென்மத்தில் வர ராகு இருக்குது. இந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்காருங்க. அந்த குரு பகவான் தான் உங்களை காப்பாற்றிட்டு வராரு. ஸோ இந்த ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு நிறைய காசு வந்துகிட்டே இருக்கும். அழகாக எடுத்து சேமித்து வச்சுங்க. ஏன்னா எதிர்கால தேவைக்கு நீங்கள் அதை பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையிலும் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மீனராசி என்பவர்களுக்கு பிரிவினை கூட நடக்கலாம். ஸோ அவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், யாரும் கெட்டு போக மாட்டீர்கள். இதை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே பல விதங்களிலும் நன்மைகள் நடக்கும். ஓகேங்க, கவலைப்படாதீங்க. இந்த 7:30 சனியில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தீபம் சுவாமிக்கு போடுங்க. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகரஜம் ஷாய மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம், இந்த மந்திரத்தை ரெகுலராக படிச்சினா நல்லது. இல்லாவிட்டால் காகத் வஜாய் வித்மேகே கட்காசாய் திமிகி தன்னும் மந்தக புச்சோதர், இதை படிங்க. இல்லையா, ஓம் சனீஸ்வராயே நமக அப்படின்னு சொல்லி வேணாலே போதுமானது. மீண்டும் இன்னொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.